நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி கார், டூ வீலர் இதெல்லாம் வச்சுருப்பவங்க இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் எல்ஐசி கட்டுவீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி, சேவிங்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களால என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் மாதம் மாதம் கட்டுறவங்களையும் இருப்பீங்க, அல்லது 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுற நண்பர்களும் இருப்பீங்க. சில நபர்கள் அது கட்டும் தேதி முடிஞ்சு அதுக்கப்புறம் பெனால்ட்டி போட்டெல்லாம் கட்டக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மந்த்லி காலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்தந்த தேதியில் நம்ம இதெல்லாம் பண்ணணும், இன்சூரன்ஸ் கட்டணும், ஆர்டி கட்டணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலதாமதத்தை தவிர்க்கலாம். ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நாள் அந்த டேட்டு மாறி போய் அந்த பாலிசி எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து ரினியூவல் பண்ணிவே அது உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இந்த மந்த்லி காலண்டரில் அந்த மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. கரண்ட் பில்லு கூட நீங்கள் எப்போ கட்டலாம் அப்படின்றத நோட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கரண்ட் பில்லு இன்றைக்கி வந்துச்சுன்னா ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு வேலையில் மறந்துட்டோன்னா அப்புறம் அதுக்கு பெனாலிட்டி அது இதுன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் மந்த்லி கரண்டில் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. சிரமத்தை தவிர்க்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான சில தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வாரத்தினுடைய இறுதி நாள். பணம் வாங்கிறதுக்கு வித்ட்ரா போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம். ஒரு நபர் கேட்டார், சார் நான் 3 மாதமாக அமௌண்ட் எடுக்காமல் வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் இருக்குது, போட்டால் வருமானா தாராளமாக வரும். நீங்கள் எத்தனை லட்சம் போட்டாலும் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அதில் 10% உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க. ஓகே, அடுத்ததாக ஒரு கொஸ்டின். சார் வித்தெல்லாம் போடலாம் சொல்கிறீங்க, பட் ஆனால் வந்து அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகலை சார், போட்டாக்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டால் எரர் அப்படின்னு வருது, ட்ரை அகன் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் போட்டால் ஓடிபியே வரல, எல்லா அமௌண்ட்டும் நான் ஃபில் பண்ணிவிட்டேன், சப்மிட் கொடுத்தா ஓடிபியே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதேமாதிரி அடுத்தது அமௌண்ட் வந்து சேவ் ஆகலை. சில நபர்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் அமௌண்ட்டு 600 பார்த்துட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 300 400 தான் சேவ் ஆகுது, மொத்த அமௌண்ட்டு எனக்கு சேவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்ளிகேஷனில் ஒரு சின்ன அப்டேஷன் கிட்டத்தட்ட 4-5 நாட்களாகவே போயிட்டுருக்குது. அதனுடைய அப்ளிகேஷனில் நடக்கிற அந்த அப்டேஷன் தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிப்பாங்க. அதனால் மதியத்துக்கு மேலே ஒரு 2-3 மணிக்கு மேலே இந்த பிரச்சனையிலையும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வித்ட்ராவல் போடுறது நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அது ஒன்றும் பல மணி நேரம் செய்யக்கூடிய வேலை இல்லை, 2 நிமிஷத்தில் போட்டுடலாம், அது சரியாயிரும். இந்த அப்ளிகேஷன் நாட் ஓப்பன் அப்படின்றதும் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக் எண்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அமௌண்ட்டு சேவ் ஆகலை அப்படின்றது நேற்றிருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கும் அதே மாதிரி தான். 1000 ருபீஸ் அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தாக்கல 0 காமிக்கும் டோட்டல் ஏர்னிங்ஸில். மறுபடியும் இன்னொரு விளம்பரம் பார்த்தா மறுபடியும் அந்த 1000 ருபீஸ் காமிக்கும். அதே மாதிரி தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஜிக்ஜாக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. அது இன்றைக்கி மதியம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்டேஷன் போயிட்டுருக்குது. உடனே நமது மக்கள், நம்ம சொந்தங்கள் இதுக்கு எதையோ ஒன்று இணைச்சி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் மைவி த்ரெட்ஸில் காதிலே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக தான் பாருங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, இன்றைக்கி வித்ட்ரா போட முடியல, நாங்கள் சொன்னதெல்லாம் சரியாக போச்சா அப்படின்லாம் கண் காது மூக்கு வாய் ஒரு உருவத்தையே க்ரியேட் பண்ணியெல்லாம் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். அப்போ அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக தான் போகுது, நம்ம வித்ட்ரா போடத்தான் போகிறோம், நம்ம அமௌண்ட்டை வாங்கத்தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த காலங்களில் இந்த மாதிரி இஷ்யூஸில் வரும்போதெல்லாம் பொறுமை காத்து நமக்கு உண்டான இன்கம்மை வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். சொல்லவங்க 1000 சொல்லட்டும், உள்ளே இருக்கிற நமக்கு தெரியும் மைவி த்ரெட்ஸ் எந்த மாதிரியான கம்பெனி, எந்த மாதிரி பெனிஃபிட் கொடுத்துட்ருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் மைவி த்ரெட்ஸில் சப்போர்ட்டு, நம்மளுடைய சப்போர்ட்டு மிகப்பெரிய லெவலில் இருக்கணும். அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தகவல் தெரிஞ்சிருக்கும். அதனால் நிறைய நபர்கள் என்னால் வந்து என்னுடைய சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழல், என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்கீங்க. பார்த்துக்குங்க, அது உங்களுடைய சௌகரியங்கள் என்ன ஏது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உண்டான வேலையை தொடங்குங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸ் மக்களுக்கான நிறுவனம், மக்களின் நிறுவனம். இதை பல பேர் பல விதத்தில் க்ரியேட் பண்ணி என்ன சொன்னாலும் அது எப்போவும் எங்கேயும் மாறாது. ஏன்னா அத்தனை பேருக்கு மக்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்குது.
நேற்று ஒரு ஹேண்டிகேப்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவருக்கு 2 காலும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து நான் போயிட்டுனா எனக்கு பின்னாடி உன்னை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கவலையோடு இருந்தாங்க. நான் இன்றைக்கி மைவி த்ரெட்ஸில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1300 1400 சம்பாதிக்கிறேன். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்துக்கு ஒருத்தர் வந்து குறை சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு நான் கட்டாயம் கொடுப்பேன் சார். காலையிலனா கூட நான் வந்து எங்கே யாரை வந்து பார்க்கணுமோ சொல்லுங்கள், நான் வந்து பார்த்து என்னுடைய ஆதரவை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் நேற்று ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க, சார் நாங்கள் ஆட்டோ வந்து எங்களுக்கு டெய்லியும் ஒரு 400 500 கிடைச்சாவே பெரிய விஷயம். ஸோ எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அதனால் எங்கள் ஆட்டோ சங்கம் சார்பாக கண்டிப்பாக நாங்களும் எங்களுடைய எதிர்ப்பெல்லாம் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி பல பேர் பல வகையில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒருத்தர் 2 பேர் குறை சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. நம்ம அது இல்லை இப்படி தான் அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணணுமோ அப்படி நாம் கட்டாயம் ப்ரூவ் பண்ணுவோம். அதனால் யாரும் பயந்துக்க வேணாம். இந்த அப்ளிகேஷன் எரரெல்லாம் பார்த்துட்டு உடனே நீங்கள் அதையும் இதையும் 2 மிங்கிள் பண்ணி சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் எடுக்காமல் இருந்தால் தான் மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள். அவங்களுக்கு நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுல்ல. அவங்க குறை சொல்கிறதுக்குனே வரக்கூடிய நபர்கள். நாம் அப்படி கிடையாது. நமக்கு பெனிஃபிட் கொடுக்குற நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 32 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற உறுப்பினர்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நாம் இவ்வளோ நாளாக மைவி த்ரெட்ஸில் ட்ராவல் பண்ணதுக்கான ஒரு அடையாளமோ அல்லது ஒரு நன்மதிப்போ இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிரும். ஈவினிங்க்கு மேலே எல்லாமே சரியாயிரும். பாருங்கள், வித்ரா போடலாம். எல்லாமே உங்களுடைய செயல் மைவி த்ரெட்ஸில் எப்பவும் போல் நடக்கும். அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிஎம் பின் வராதவங்களுக்கு இன்றைக்கி காலையில் கூட நிறைய நபர்களுக்கு சிஎம் வந்துருக்குது. இன்றைக்கி கூட 2 பேர் என்னுடைய 3வது 4வது டவுன்லைனில் ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க. சில பேர் பதட்டமாக நம்பிக்கையில் குழப்பமாக இருக்கிறவங்க நான் 4-5 நாள் தள்ளி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், தாராளமாக கொடுங்க. அதில் உங்களோட விருப்பம். எங்கேயும் எப்போதும் மைவி த்ரெட்ஸில் கட்டாயம் என்பது கிடையாது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான தகவலுக்காக ஈவினிங் வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் எல்லாம் பார்த்து அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் செயல்பட்டிங்கனாவே போதுமானது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.